சரி போ தம்பி போ. சாமானும் வாங்கி தர சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து மதியான சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தோம்ப்பா. நம்ம வந்து மதியான சாப்பாடு ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்ததுனால காலையில் டிஃபனாவது நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை டிஃபனாக அவங்க ஃபேமிலி சார்பாக கொடுத்தாச்சு. எப்பயும் சொல்கிற ஒரே விஷயந்தான், வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் வரும், உங்களுக்கு மறக்க முடியாத நாட்கள் நிறையா வரும். அந்த மாதிரி நாட்களை வந்து இந்த மாதிரி பசங்க கூட நேரடியாக ஒரு வாட்டி வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு பசங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நானே செய்யணும்னு கூட கிடையாது, நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வரும்போது என்ன எடுத்துகிட்டு வந்தோம், போக்குள்ள என்ன எடுத்துகிட்டு போகிறோம், எதுவுமே கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை நம்பி எனக்கோசம் ஆர்டர் கொடுக்குறவங்களும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்ய சொல்லி என்னை நம்பி கொடுக்குறவங்களுக்கும் சரி, வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன்ப்பா. என்னுடைய ஆசையை நீங்கள் வந்து எல்லாருமே நிறைவேற்றுறீங்க, அதுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்வேன். யூடியூப்லேருந்து எனக்கு இது வரைக்கும் எந்த வித இன்கமும் வரலப்பா. ஸோ வந்துச்சுன்னா அந்த பசங்களுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல சேரீ எடுத்து கொடுத்துடணும். ஒரு 6-7 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு செய்யணும். ஸோ மளிகை சாமான் வாங்கியாச்சு, அதையும் நம்ம வந்து அவங்க சார்பாக கொடுத்துடலாம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறேன். பொறுமையாக என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ லைவ் வீடியோ ஏன் போட முடியலன்னா, எங்கள் அக்கா பையன் இல்லை, வேலை விஷயமாக போயிருக்கிறதுனால தான். அது மட்டும் இல்லாமல் என்னால் 2 இடத்துக்கும் போக முடியாதுன்னு பையன்கிட்ட கொடுத்து